என்ன பாப்பாவே காணோம். இப்போதான் அவளுக்கு பிடிக்குமேன்னு காரிக்குவாங்க செஞ்சு வச்சோம். ஆமாம், எனக்கு மார்க் பேப்பர் வேறு கொடுத்துருப்பாங்க. சரி வரட்டும் கேட்போம். ஏன்டி இப்படி சோர்வாக வந்திருக்க? சரி போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டுமா. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துடுச்சு. சரி வாசிச்சு பார்த்தா தெரியும். உனக்கு பிடிச்ச களியும் குழம்பும். போய் உட்காரு, சாப்பாடு போடுறேன். இந்தா பாப்பா சாப்பிடு. சரி ஆடாத, கம்முன்னு உட்காந்து சாப்பிடு. இப்பதானே சொன்னேன் ஆடாதேன்ட்டு. சரி வர. இதோ வர வர. எது மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்களா? என்கிட்ட காமிக்கவே இல்லையே. இருங்க நான் போய் பார்க்குறேன். என்ன திமிரு அவளுக்கு, மார்க் ஷீட் கூட காமிக்காம சாப்பிட்டு இருக்கா. இருங்க ஒரு போய் பார்த்துட்டு வர்றேன். சரி நட்டக்காளி, நான் போறேன். சரி என் புள்ள ஃபுல் மார்க் வாங்கிட்டா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. இன்னைக்கு என் புள்ள அதிசயமா சென்டம் வாங்கியிருக்க எல்லாத்துலயுமே. சரி உனக்கு ரொம்ப பசிக்கும், இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. சரிக்கா, வாழ்த்துக்கள் சொன்னேன்னு அந்த புள்ள கிட்ட சொல்லிருங்க. ஓகேக்கா, நான் போய் மார்க் ஷீட் பார்க்குறேன். உனக்கும் வாழ்த்துக்கள். ஏக்கா அப்படி சொல்றீங்க? எல்லாம் நீ தான் உழைப்பி அடிக்க போறியே, போ. மேடம் சாப்பிட்டாச்சுங்களா மேடம்? இது தட்டு நீங்களே கொண்டு போய் வச்சிருவீங்களா இல்லை நான் கொண்டு போய் வைக்கணுமா? எங்கடி போற? இங்க வா. என்ன திமிரா? என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? மேடம்னு சொல்றது நிப்பாட்டு. மார்க் ஷீட் எங்கடி? டக்குன்னு போய் டக்குன்னு வரணும். எங்க கூடு? எப்பவுமே முட்டை 1, 10, 20 அப்படி தானடி வாங்கிட்டு இருப்ப. இப்போ எப்படி 60, 50, 70, 90? தமிழ் என்ன சென்டமு? என்னடி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வெறுப்பேத்தினால இப்ப பார், அவன் வீட்டுக்கு போய் நான் வெறுப்பேத்த போறேன். சரி போய் தூங்கு. எவ்வளவு தடவை சொல்றது மார்க் நிறைய வாங்கன்ட்டு. இப்ப பாரு எப்படி வாங்கி வச்சிருக்கேன்ட்டு. அவளை போய் வெறுப்பேத்துறான்னு பார்த்தா அவன் நார்மலா இருக்கா. எல்லாம் உன்னாலதான். நான் என்னமா பண்ணேன், நான் படிச்சேம்மா. ஆனா அவளுக்கு எல்லாமே டஃப்பா வந்து. எப்படி டஃப்பா வரும்? நீ நல்லா படிச்சிருந்தாதான் டஃப்பா இருக்காது. வனஜா அக்கா. யார் அது? நெட்டக்காளியா? ஆமாக்கா, நான் தான் நெட்டவாளி. உன் புள்ள ஃபுல் மார்க் வாங்கிட்டானே, ஊருக்குலாம் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்த. இப்போ என்னாச்சு, குறைஞ்சிருச்சா? என்ன அவ்வளோ பீச்சிட்டு இருந்தியே? அதான் தண்ணி சுடுன்னு சொல்லுவாங்க. சரியா இனிமேல் எதுவும் பண்ணாத. மார்க் கம்மியாக வாங்கினா விட்டுரு. சரி நெட்டவாளி. எப்படியோ அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு. நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இதை பற்றி சொன்னா மட்டும் நாம கேட்டுருவோமா? அப்படியே சரின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். எனக்கோ ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஒண்ணு நட்டுக்காளி, இனிமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி நானும் வீட்டுக்கு போறேன், நீயும் போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.